நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். இது இல்லை, இதை செய்தால் நோன்பு முறிந்துவிடும். என்ன மிகப்பெரிய பாவம்? ரமதானுடைய மாதத்தில் தனக்கு ஹலாலான மனைவியோடு இணைவது, தனக்கு ஹலாலான மனைவியோடு சேர்வது ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான். யாராக இருந்தாலும் அவர் அதிலிருந்து விலகித்தான் ஆக வேண்டும். ரமதானுடைய பகல் பொழுதுகளில் அப்படி அவர் செய்தால், அப்படி அவர் சேர்ந்து விட்டால் இவருக்கு 2 சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த நோன்பு அவருக்கு முறிபட்டுவிடும், அவர் அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும். இன்னொன்று, அவருக்கு கஃபாரா இருக்கிறது, அதற்குரிய பரிகாரம் இருக்கிறது. இந்த பரிகாரம் எதோடு தான்? அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் என்ற சட்டத்தோடு தான். என்ன பரிகாரம்? இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். நல்ல ஹதீஸ். ஹலக்து யா ரசூலல்லாஹ், அழிந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. என்ன செய்தாய், அழிந்து விட்டாய் என்று சொல்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அந்த நபித்தோடு சொன்னார், வகஅது அலா இம்ரஅதி ஃபி ரமதான், ரமதானுடைய பகல் பொழுதில் என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸ்ததீஉ துஅதிக ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்குரிய சக்தி இருக்கிறதா? قال لا يا رسول الله, இல்லை, அடிமையை விடுதலை செய்வது. فهل تستطيع ان تصوم شهرين متتابعين, 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்பதற்கு சக்தி இருக்கிறதா? قال لا يا رسول الله, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. فهل تستطيع ان تطعم 60 مسكينا, 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா? قال لا يا رسول الله, இல்லை. கொஞ்சம் உட்காருங்க அல்லாஹ்வுடைய தூதர், கொஞ்சம் உட்காருங்க. என்னெல்லாம் கேட்டாங்க? அடிமையை விடுதலை செய்ய சக்தி இருக்கிறதா? 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா? 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பேரித்தம்பழத்துடைய ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை அழைத்து, இதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய கஃபாராவை நீக்கிக்கொள், உன் பரிகாரத்தை நீக்கிக்கொள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஅல அஃகர மின்னா, என்னை விட இந்த சதகாவை வாங்குவதற்கு ஏழை யாராவது இருக்கிறாரா? இவருக்கு என்ன சொன்னார்கள்? இதை ஏழைக்கு கொடுத்து கஃபாராவை நீக்கிக்கொள். அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விட இந்த செல்வத்திற்கு தகுதியானவர் யாராவது இருக்கிறாரா? ஃபதஹிகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை கேட்டவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு. கால அத்இமுஹு இயாபக், இதை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்போ இந்த 3ம் தர்த்தீபோடு, ஒன்று இருந்தால் ஒன்று, அது இல்லை என்றால் இன்னொன்று, அது இல்லை என்றால் இன்னொன்று. எதுவெல்லாம்? முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ச்சியாக, அதில் பெருநாள் வந்தால் அந்த பெருநாளுடைய நாளை மட்டும் விட்டுவிட்டு அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் அதை நோற்று, 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்று. 3வது 60 ஏழைகளுக்கு உணவளித்தல். இது ரமதானை நோன்பை முறிக்கக்கூடிய பாவம். ரமதானுடைய காலை பொழுதுகளில் அல்லாஹ் தடுத்த தன்னுடைய ஹலாலான மனைவியோடு இணைதல். 2வது, வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார், வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சாப்பிடுங்கள் குடிங்கள் எதுவரை? சூரியனுடைய உதயம் வரை, அதை தொடருங்கள் எதுவரை? இரவு வரை. அப்போ யார் வேண்டுமென்றே குடிக்கிறாரோ, சாப்பிடுகிறாரோ, அவர் குடித்த சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த நோன்பு முடிந்துவிடும். அவருக்கு கடமை கதா, அந்த நோன்பை மீண்டும் அவர் கதா செய்ய வேண்டும் ரமதான் அல்லாத மாதத்தில். ஆனால் மறதியில் ஒருவர் குடிக்கிறார், மறதியில் சாப்பிடுகிறார், இவருக்கு சட்டம் என்ன? இவருக்கு நோன்பு முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஸிய வ ஹுவ ஸாயிம், அவர் மறந்து நோன்பாளியாக இருக்கிறார், ஃபஅகல அவ் ஷரிப, குடிக்கிறார், சாப்பிடுகிறார், ஃபல்யுத்திம்மு ஸௌமஹு, அவர் நோன்பை முழுமையாக்கட்டும். ஏன்? ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வ ஸகாஹு, அவருக்கு அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் தண்ணீர் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். நோன்பிலே மறதியிலே தண்ணீரை கொடுத்தல். ஒருவர் வேணும்னு தண்ணீரை குடிச்சிட்டு அல்லாஹ் உணவளிக்கிறான்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் தண்ணி விட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி யாராவது அப்படி குடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவரை நோன்பாளி என்று ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கலாம், அல்லாஹ் தண்ணி கொடுக்கலாம், குடிக்கணும்னு சொல்லக்கூடாது. இந்த 2ம்
யார் வேண்டுமென்றே சாப்பிடுகிறாரோ குடிக்கிறாரோ அவருக்கு நோன்பு முறிந்துவிடும். மறதியில் செய்தால் அவருக்கு நோன்பு முறியாது, அவர் அந்த நோன்பை தொடரலாம். மூன்றாவது, தன்னுடைய இயற்கை ஆசைகளை தங்களுடைய இயற்கை செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக வெளியாக்குது. புரிந்து கொள்ளும். இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல், இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு முறிந்துவிடும். இவருக்கு கபா கடமை. இவர் நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும். ஏன்? நோன்பு மனோ இச்சைகளை விட்டு அவனை பாதுகாக்கக்கூடியது, ஆசாபாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது. நாளை மறுமையிலே நோன்பும் குர்ஆனும் அவனுக்கு சாட்சி சொல்வதற்காக வரும். நோன்பு என்ன சொல்லும்? யா அல்லாஹ், உணவை தடுத்துக் கொண்டான், மனோ இச்சைகளை ஆசாபாசங்களை அசிங்கங்களை செய்வதிலிருந்து தன்னை தடுத்துக் கொண்டான் ரமதானுடைய மாதத்தில். அதனால் யா அல்லாஹ் உடைய சிபாரிசை அங்கீகரி, அல்லாஹ் குர்ஆன் நோன்புடைய சிபாரிசை அல்லாஹ் அங்கீகரிப்பான். இந்த நேரங்களில் மனைவியோடு கூடுதல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை செய்யலாம். முத்தமிடுதல், அது போன்ற சாதாரண காரியங்களை மனைவியோடு செய்வது அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருக்கிறார்கள். இந்த காலங்களில் ஒருவர் ஜுனூப் அடைகிறார், குளிப்பு கடமையாக கூடிய நிலைமையை இரவிலே அடைகிறார். ஆனால் இவர் இரவிலே அசந்து உறங்கி சஹரை அடைந்து விட்டார். சஹரை அடைந்து சஹரம் முடிந்து விட்டது. ஆனால் இவர் குளிப்பு கடமையான நிலைமையில் தான் இருக்கிறார். இவருக்கு நோன்பு கூடுமா கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனூபுடைய நிலையிலேயே சஹரை அடைந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும். இது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் அல்ல. நான்காவது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல். வேண்டுமென்றே வாந்தி எடுத்தவருக்கு நோன்பு முடிந்துவிடும். தன்னை அறியாமல் ஏற்பட்டால் நோன்பு முடியாது. ஐந்தாவது, ஹைத் நிஃபாஸ், பெண்களுடைய அந்த பருவ காலங்கள். இந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது, நோன்பு வைப்பது கூடாது. நோன்பு வைப்பது கூடாது. அவர்களுக்கு எப்போது இந்த நிலைமை வருகிறதோ அப்போது அந்த நோன்பு முறிந்துவிடும். அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய இஃப்தாரை முடிப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பை அவர்கள் கபா செய்ய வேண்டும். ஹைதுக்கும் நிஃபாஸிற்கும் கபா உண்டு, தொழுகைக்கு கபா இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கப்பட்டது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, தொழுகைக்கு கபா இல்லையா, நோன்பிற்கு மட்டும்தான் கபாவா? ஆம், அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை ஏவினார்கள். நோன்பிற்கு கபா உண்டு, அதை மீண்டும் நோக்க வேண்டும். ஹைத் நிஃபாஸுடைய காலத்தில் இருந்தால் தொழுகைக்கு கிடையாது. பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. பயணத்திலோ நோயிலோ இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின், நோயிலோ பயணத்திலோ யாரோ இருக்கிறாரோ ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவர் மற்ற மாதங்களில் அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் எளிதைத்தான் நாடுகிறான், சிரமத்தை அல்லாஹ் நாடவில்லை. அர்ஹமுர் ரஹீமீன். ஆனால் ஒருவர் நோயோடு இருக்கிறார், ஒருவர் பயணத்திலே இருக்கிறார். இவருக்கு நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ், நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவராக விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோயுடைய நிலையிலோ நோன்பு நோற்றால் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளப்படும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, பயணத்தில் நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது, நான் நோன்பை நோக்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ய ருக்ஸத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி. ஃபமன் அஹத பிஹா ஃபஹஸன், யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். வமன் அஹப்ப அன் யஸூம ஃபலா ஜுனாஹ அலைஹி, யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், வ அன் தஸூமு கைருல் லக்கும், நோன்பை நோற்றால் அது சிறந்தது உங்களுக்கு. இதிலே பயணத்திலே நோன்பில், பயணத்திலே நோயிலே. பயணம் இன்றெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான். நோயெல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி. இவர் தலைவலின்னு உட்கார்ந்துட்டு நோன்பு விட்டுவிடக்கூடாது, சரியா? தொண்டை வலிக்குன்னு சொல்லி நோன்பு விடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ். இவருக்கு நோய் எப்படி இவர் விருப்பப்பட்ட அந்த நோன்பை விடலாம். நோன்பு நோற்பதுதான் இந்த காலங்களில் சிறந்தது. ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறது. ஆனால் நோன்பின் மீறுள்ள பற்றால் இவர் நோன்பை நோற்றையாக வேண்டும் என்று அடம் பிடித்தால் இது ஹராம், இது ஹராம். ஏன்?
அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதியை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்குத்தானே தீங்கிழைத்தவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறியவர். அப்போ நோன்பிலோ அல்லது பயணத்திலோ நோன்பை அவர் விட்டால் ரமதான் அல்லாத மாதங்களில் அந்த நோன்பை அவர் கபா செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சட்டம் ஹாமில் முர்தியா, பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள். இந்த விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. 5 விதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்களிடத்தில் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால் ஹாமில் முர்தியா, இவர்களுடைய சட்டம் என்ன? குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய். இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த இருவருடைய கருத்து, இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமில் முர்தியா, பால் கொடுக்கக்கூடிய பெண், குழந்தையை சுமக்கக்கூடிய பெண், யாருடைய கருத்து? இப்னு உமர், இப்னு அப்பாஸ். இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சஹாபாக்களில் யாரும் கொண்டிருக்கவில்லை. சஹாபாக்களில் யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை. அது என்ன கருத்து? குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், பால் கொடுக்கக்கூடிய தாய் இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு. ஆனால் இவர்கள் இயலாதவர்கள் நோன்பை விட்டால் எப்படி கபா செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான். ஒருவர் இயலவில்லை, வயதாகிவிட்டது, அவருக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. வாழ்க்கையே நோய்தான், அவருக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. அவருக்கு என்ன கஃபாரா? ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இயலாதவர்களை போன்றுதான் யார்? குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது. விட்ட நோன்பை மீண்டும் நோக்க தேவையில்லை. இயலாதவர்களுடைய சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால், ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது. இதுதான் ஹாமில் முர்தியாவுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலமாக்களுடைய கருத்து. அடுத்ததாக ரமலான் மாதத்தில் நோன்பில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன? மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது. இதற்கென்று நேரம் காலை பொழுதில் தான் செய்ய வேண்டும், காலை எழுந்தவுடன் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் சரியான ஆதாரங்களை கொண்டு எழுதப்பட்ட கருத்துகள் அல்ல. சரியான கருத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மிஸ்வாக் செய்யலாம். ஆனால் இந்த காலத்தில் நாம் பல் துவக்கக்கூடிய டூத்பேஸ்ட் இது போன்ற காரியங்களை எந்த அளவு தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது. எந்த அளவு தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது. மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது. துர்நாற்றம் வருகிறது, அதனால் பல் துவக்கிறேன், இதுவெல்லாம் ஒரு நோன்பாளி உடைய அழகல்ல. அந்த துர்நாற்றம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி நறுமணத்தை விட சிறந்தது. வாய் கொப்பளிக்க அனுமதி உண்டு. வாய் கொப்பளிக்க அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. நாசிக்கு தண்ணீர் செலுத்த அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. குளிர்ந்த நீரை கொண்டு குளிப்பதற்கு அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலங்களில் வெப்பம் அதிகமானால் தலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் அது. இதுவெல்லாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய அனுமதி உண்டு. மேலும் ரமதானுடைய மாதத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. வாய் வழியாக அல்லது வாய் வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் நோன்பு முறிந்துவிடும். தொண்டை வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் நோன்பு முறிந்துவிடும். ஆனால் இவருக்கு கண்ணுக்கு சொட்டு போட வேண்டும், காதுக்கு சொட்டு போட வேண்டும். இவருக்கு ஆஸ்துமா இருக்கிறது, அந்த என்னது இன்ஹேலர், இதை பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி உண்டு. இவர்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இவர்களுடைய உணவு தொண்டை வழியாக இறங்காத காரணத்தால் இவர்களுக்கு காது வழியாகவோ கண் வழியாகவோ அல்லது நாசி வழியாகவோ அந்த மருந்தை செலுத்துவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் சக்தி தரக்கூடிய மருந்தை செலுத்தக்கூடாது. எது? குளுக்கோஸ் போடுறது. அது குடிச்சா அது போட்டா தொண்டை வழியாக தான் இறங்கக்கூடாது. குளுக்கோஸ் வழியா உள்ளே ஏற்றுற உணவு செய்யக்கூடாது. அது நோன்பை முறித்துவிடும். அவருடைய நோய்க்கு இது செய்தால் குறையும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது. அந்த நோயுடைய தடுமனை அது குறைக்கும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றால் தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது. இது நோன்பு காலங்களில் அனுமதிக்கப்பட்டது.